ஹலோ everyone, வெல்கம் டு த ஷோ. ஸோ நாம் இன்றைக்கி ஐபிஎல் 2024 மிட் சீசன் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் இருக்க ஒவ்வொரு டீமாக எடுத்துகிட்டு அக்கு வேறு ஆண் வேறு பிரித்து பார்க்க போகிறோம். அதில் எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்க, எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கப் அடிக்க போகிறது யார் அப்படின்னு சின்னதாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு த ஷோ. நெக்ஸ்ட் டீம் வந்து லக்னோ. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவேஸ்கானை விட்டு படிக்கல, அதுக்கு விட்டதுக்கு விடாமலே இருக்கலாம் போல். அவங்களே பெஞ்ச் பண்ணிட்டு தான் ஆடுறாங்க. அப்படியே அவர் உள்ளானாலும் 18 பால் 13 ரன் 68 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பேட்ஸ்மேன் சைடு ரொம்ப நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் வின்னர்ஸ் பூரன் ஸ்டோனிஸ் அவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு போன சீசன் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசம் டீசெண்டாக இருக்குங்க. இது மயங்க் யாதவ் உள்ள வேண்டாருன்னா அவ்வளோதான், கேம் முடிஞ்சதுங்கிற மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட ஆக்சுவலாக அதுதான் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் டீம் தப்பிச்சிட்டு இருக்கு. ஏன்னா பூரானும் சரி ஸ்டோயினிஸும் சரி இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் 2 மேட்ச் ரெண்டு அற்புதமான ஸ்பில் போட்டு காப்பாற்றி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பவுலர்ஸ் வந்து நான் குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா நல்லா வச்சிருக்காங்க. குருணால் பாண்டியா ஃபாஸ்ட் போலிங் ஸ்பின்னர் அப்படிதான் போடுவார் எல்லாம் பண்ணுவார் அவர். அந்த ஓவருக்கு 2 பவுன்ஸ் போனதில் வந்து பலனது இவருக்கு தான். அதுக்கப்புறமா ரவி பிஷ்ணா இந்த மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ஃபேக்டரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை இவங்கள்ட்ட. அந்த மாதிரி தான் வச்சுருந்தார் மயங்க் யாதவ். ஸோ மயங்க் யாதவ் வந்துட்டு இன்ஜுரி ஆகி போனதுனால இப்போ அந்த ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பவுலர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதனால தான் இவங்களுக்கு நிறைய ரன்ஸ் விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்று தான் இவங்கள்ட்ட வீக்னஸ். ப்ளஸ்ஸு இவங்களோட பேட்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இவங்க பூரனை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆகிட்டாங்க போல இருக்குது. பூரன் தான் 15 ஓவருக்கு மேலே தான் ஆடுவார். பூரனுக்கு அதுக்கு மேலே ஆட தெரியாது, பேட்டு பிடிக்க தெரியாத மாதிரி நினைக்கிறாரு. பூரன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு 1 டவுன் இருக்கு பாருங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிற காம்பினேஷனை ஏன் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது. அது இல்லாமல் எங்கள் டீமில் இருக்கவே மொத்தமே 2 பேட்ஸ்மேன் தான். கேஎல் ராகுல் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகிறாரு. சிஎஸ்கே தான் இறங்கி அடிக்கல. டிகேவும் அதே மாதிரி தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்லவே தேவையில்ல. பதோனி தவிர அப்பப்போ ஒரு 30 பால் 45 ஆறாரு. மற்றபடி வேற யாரும் பெருசாக ஆகல. அப்படி இருக்கும்போது ஸ்டாயினிஸ் எனக்கு டாப் 3 விக்கெட் விழுச்சா நான் பார்த்துக்கிறேன். 1 டவுன் போன மேட்ச் விக்கெட் வந்தோடனே அமிச்சிட்டாங்களே 1 டவுனுக்கு ஸ்டாயினிஸை. 1 டவுன் அமிச்சிட்டாங்க. பேட்டிங் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க ஸ்டாயினிஸ்க்கு. அடுத்து மேட்ச் எங்களுக்கு வந்து லைக் வந்து 4 விக்கெட் விழுணுன்னு கணக்கில் இந்த லாஸ்ட் 10 ஓவர் பூரனு, ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஸ்டாயினிஸ், அந்த மாதிரி 2 டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. டிவைட் அண்ட் கான்க்யூர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் அதிக பால்ஸ் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா பூரன்ட்ட இருக்கிற கேப்பபிலிட்டி வந்துட்டு அவர் வந்துட்டு மேட்சே 2 ஓவரில் 3 ஓவரில் மாற்றிடுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வச்சுருக்கணும். அந்த மாதிரி தேக்கி வச்சுருக்கிறதுல எனக்கு அது உடன்பாடு சத்தியமாக கிடையாது. இவருக்கு அதிக ஓவர் பேட்டிங் தாங்க. கண்டிப்பாக மேட்ச் 2 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பார். சிங்கிள் ஜெயிக்க வைப்பார். எனக்கு தெரிஞ்சு அதுதான். இவங்க எல்எஸ்ஜி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை அவ்வளோவா இல்லை. ஏன்னா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தப்பிச்சிட்டு இருக்காங்க. டீகாக் பஞ்சாப் மேட்ச் தோத்துக்க வேண்டியது. மயங்க் யாதவ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. பஞ்சாப் மேட்ச் 102 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து டப்புன்னு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது வந்துட்டு அப்போ மயங்க் யாதவ் பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்களா. ஆனால் 2வது மேட்ச் ஆர்சிபி கூடயும் வந்து ஜெயிக்க வச்சாரு. ஸோ அதனால அவர் பயங்கர எக்ஸ்பெக்டர். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. எனக்கு 50-50 தான். நான் அவங்களை வந்துட்டு கன்ஃபார்மாக பிளே ஆஃப் போவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு அதே டவுட் தான் இருக்குது. ஸோ இங்கே பேட்ஸ்மேன் வந்து இந்தியன் பேட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2-3 பேட்ஸ்மேன் வச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு ஈவினிங் இருக்க 6 கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ கூட 2, எஸ்ஆர்ஹெச் கூட 1, கேகேஆர், அதுக்கப்புறம் ஆர்ஆர் கூட ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டஃப் ஃபிக்ஸ்டர்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனால எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 3 மேட்ச் ஜெயிப்பாங்க. 16 பாயிண்ட்லேருந்து நின்றுவாங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற டீம் மும்பை. ஸோ எல்லாருமே வந்து அவங்க புக்கில் வச்சுருப்பாங்க இந்த டீம் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போயிடும். ஆக்சுவலி நானே வந்து இந்த ப்ரீ டோர்னமெண்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டீம் ஃபைனல்ஸ் போகும், அது அன்றைக்கி ஜெயிக்குமா இல்லையான்னு தெரில, அந்த மாதிரி தான் கொடுத்தேன். ஸோ ஆனால் இங்கே வந்து அது அப்படியே தலைகீழாக இருக்குது. ஸோ பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க டீமு. ஸோ இந்த டீம் உள்ளே வருமா, சான்ஸ் இருக்கா? ஏன்னா ஃபிக்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஆக்சுவலாக நானும் இந்த டீமுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் நம்பர் 1 பொசிஷனில் வரும்னு எதிர்பார்த்த டீம் நான் இவங்கள தான், மும்பை தான். ஏன்னா மிச்சம் எந்த டீமு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்தியன் கோர் வந்துட்டு டாப் 6 ஃபுல்லாகவே இந்தியா தாங்க, இந்தியன் கோர் தாங்க. மிச்சம் எந்த டீம்லாம் அப்படி கிடையாது. அப்படி இருந்த இவங்களுக்கு என்னன்னா இவங்க இஷ்டத்துக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி விளையாடலாம்.
ஸோ இந்தியன் கோர் போனதுக்கப்புறம் பும்ரா வந்து அதுவும் இருக்காரு. ஸோ அதனால தான் நான் ஆப்வியஸாக இவங்க நம்பர் 1 வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இது அவங்களோட என்ன சொல்கிறது, இது வந்துட்டு நான் பிளேயர்ஸ் இஷ்யூ இல்லை, இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட், அந்த உள்ளே நடக்கிற என்வரான்மெண்ட்டு, அந்த இஷ்யூனால தான் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. இல்லைன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஐபிஎல் நடக்கட்டும், மும்பை தான் நம்பர் 1 வருவாங்க, அடித்து சொல்கிறேன். எல்லாம் என்ன இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இது வந்து மும்பை கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு சிவில் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை அந்த சிவில் வாரை ஸ்டார்ட் பண்ணாலே 6 கேம் 5 கேம் கூட ஜெயிச்சு உள்ள வரலாம். ஆனால் எங்களுக்கு வந்து பிக்சர்ஸில் வந்து டிசிஐ எல்எஸ்ஜி இருக்குது. பட் ஆனால் இன்பிட்வீன் எங்களுக்கு ஒரு 3 மேட்ச் இருக்குது. யாருன்னா கேகேஆர் கூட 2 தடவை அண்ட் எஸ்ஆர்ஹெச் கூட 1 தடவை. பட் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா அவங்க கேகேஆர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மை பஞ்ச் பண்ணிங்கிற மாதிரி, சிஎஸ்கே காசிபி மாதிரி எம்ஐ வந்து கேகேஆர் அப்படி தான் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை இந்த சீசன் ரிப்பீட் பண்ணாங்கன்னா அவ்வளோ சான்ஸ் இருக்குது. பட் ஸோ எம்ஐயோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து வி கேன் கிவ் தம் அ சான்ஸ், லைக் ஒரு 20% சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டீம் அப்படி தான் இருக்குது. இல்லை டீம் நல்ல டீம், நான் இப்போவும் அதான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு நபி எதுக்கு விளாட்றதுன்னு தெரியல டீமில். அவர் பவுலிங் போட மாட்டேங்கிறார், பேட்டிங் ஆட மாட்டேங்கிறாங்க. ஸ்பின் இல்லைன்னா அதுக்கு வேண்டாம், பேசே போய்க்கலாம் நல்ல ஃபாஸ்ட். ஏன்னா இப்போ மும்பைலலாம் நீங்கள் ஸ்பின் போட்டு ஒன்றும் திரும்ப போகிறதுலாம் கிடையாது, ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் திரும்ப போகிறது கிடையாது. சீசனோட பிரேக் த்ரூவே பியூஷ் அவ்வளோதான். 20 விக்கெட் மேலே அது ஓவர்ஸில் பேட்ஸ்மேன் செட்டில் ஆக விடாமல் விக்கெட் எடுத்து வர்றாங்க. இப்போ மும்பையில் வந்துட்டு அது காரணம் என்னன்னா, அவங்க பியூஷ் சாவ்லா அடிக்க போய் விக்கெட் எடுத்தாங்க. அதனால தான் அவருக்கு அதிக விக்கெட் கிடச்சிது. சரி, அவர் இன்னும் அவ்வளோ டேர்ன் பண்ணி அப்படியே பேட்டுக்குள்ளே போய் கூகுளி போய் அப்படிலாம் போய் இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் இருந்தால் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அப்படிலாம் விக்கெட் எடுக்கல. இந்த டைம் வந்துட்டு அது கண்டுபிடிச்சி செஞ்சுட்டானுங்க. இப்போ வந்துட்டு பியூஷ் சாவ்லாவில் செஞ்சுட்டானுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நபி யூஸ் பண்ணாமல் ஜெரால் கோட்ஸே, நுவான் துஷாரா, பும்ரா இல்லை ஃபாரின் பிளேயர் சொல்கிறேன், டிம் டேவிடு, இன்னொன்று வந்துட்டு ரொமாரே ஷெப்பர்ட் எங்களுக்கு பெருசாக தேவைப்படலையே பவுலிங் சும்மா. அதனால ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தேவையில்லை. ஸ்பின்னர்ஸ் இவங்க ஸ்ரேயாஸ் கோபால்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, குமார் கார்த்திகேயன் இருக்கார், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அவரை வச்சு ஏன்னா அவர் வந்துட்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அவர் வந்து லெஃப்ட் ஸ்பின் இது பண்ணுவார், கூகுளி போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஸோ அவரை வச்சு ஒரு மேட்ச் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு 4 overs 30 அந்த மாதிரி அவர் பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டில் நபியை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபாரின் ஸ்லாட்டுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கொண்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஆல் அவுட் போகலாம் பேட்ஸ்மேன்ஸ். தாராளம் உள்ள வந்துட்டாருன்னா வந்து உங்களுக்கு டிம் டேவிட் ரொமாரே ஷெப்பர்ட் 2 பேர்ல ஒருத்தர் போட்டாலும் கேம் முடிஞ்சது. அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள 2 ஓவர் 60 ரன் கூட அடிக்கிற ஆள் தான் அவங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் அவர் பொசிஷன் அவர் என்ன பண்ண போறான்னு அவருக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் சிரிச்சுட்டுலாம் சொல்கிறாரு, நான் ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் அவர் கண்டிப்பாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டார். ஏன்னா க்ரௌடோட ரிசப்ஷனும் சரி. இல்லை எனக்கு இது ஹர்திக் பாண்டியா தப்பே இல்லை, இது எனக்கு புரியல. இது காலகாலமாக ஃபுட்பாலெல்லாம் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒரு டீம் விளையாட்டுருப்பார், இன்னொரு காசுக்காக இன்னொரு டீம் போக தான் செய்வாங்க. அது என்ன, அது அவங்களோட இதுதான், அது அவங்க அதுக்கான குவாலிட்டியான அந்த காசுக்கான இதுவா அப்படின்னு சொல்லி அவரோட ஆம்பிஷனாக இருக்கிற தப்பு இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ரைம் ஆஃப் த கரியரில் இருக்காரு. ஸோ நான் ஆல்ரெடி கப்பும் அடித்து கொடுத்துருக்கேன், என்னோட டீமுக்கு வரும்போது எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி வர்றது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இது ஒரு கார்பரேட்டாக பார்க்கக்கூடாது. மும்பை வந்து இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு கிங்டம் மாதிரி வச்சுக்கலாம். லைக் வந்து நீங்கள் ஃபேன்ஸ் உள்ள வராங்க. ஸோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேப்டன் இருக்காரு, அந்த கேப்டன் டவுன்ஃபாலாக இருக்கும்போது மாறினா தெரியாது. ஸோ ஒன்றே ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீசன் அப்போ இருக்கும்போது சேஞ்ச் பண்ணுறது தெரில. ஏன்னா மேபி ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயராக உள்ள வந்தாருன்னா அவருக்கு கிடச்ச ரிசப்ஷனே வேறு, ஒரு அல்டிமேட் ரிசப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு நம்மளோட பையன் திரும்ப வீட்டுக்கு வரான் அந்த மாதிரி கொண்டாடி இருப்பாங்க மும்பை ஃபேன்ஸ். பட் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உள்ள இன்டர்னலாக நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு ஃபேன்ஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா மட்டும் இல்லை, அடுத்து ரோஹித் உட்கார வைக்கணும், அது கூட பிரச்சனை இல்லை. ரோஹித்தோட கரியர் முடிய போகுது அந்த ஸ்டேஜில். பும்ரா அவரோட ப்ரைம் ஆஃப் கரியர் இருக்காரு. ஸோ அவர் ஒரு லாயல்ட்டி ஷோ பண்ணிட்டு உள்ள இருக்கிறாரு. இப்போ உள்ள வந்திருக்கனால பும்ராவோட கேப்டன்சி அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அவருக்கும் அந்த இது இருக்கும்ல. ஸோ இந்த ஹர்திக் பாண்டியா பும்ராவை இழக்கிற மாதிரி ஆகும். பும்ரா வந்து லைக் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் பிளேயர் அவர். ஆக்சுவலாக என்னென்னா
இப்போது என்ன 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 நடந்திருக்கு இப்போது ஜிடியில் ரெண்டு டைம் ஃபைனல் கொண்டு போயிட்டார், ஒரு டைம் கப்பு அடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ அவரை அது மும்பை வந்துட்டு எனக்கு மும்பை தான் போய் கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார் நான் இந்த டீமில் கேப்டனாக இருக்கேன், ப்ளஸ் நான் கப்பு அடிச்சு கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த டீம் வரும்போது கேப்டனாக தான் வரணும்னு சொல்லியிருப்பார். இதில் எனக்கு எனக்கு தப்பு தெரியல. ஏன்னா அந்த டீமில் இந்த டீமில் கேப்டன்சி கிடைக்குது, உங்கள் டீம் தான் கேப்டன்சிக்கு இருந்தால் நான் வரேன், நான் வரல அப்படி தான் சொல்லியிருப்பாரு. அவர் முன்னாடியே கேப்டன்சி கேட்ட மாதிரி சொல்கிறாங்க. லைக் இந்த 2022 ஒரு மெகா கேப்டன்சியில் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபியூச்சரில் கேப்டன்சி ஆப்ஷன் வேணுங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையில தெரியல, பட் டிமாண்ட் பண்ணுறது வந்து தப்பு இல்லை. இல்லை மும்பை இந்த ஹர்திக் பாண்டியா போனது எனக்கு தப்பாக தெரில. ஏன்னா இந்த வருஷம் ரோஹித் சர்மா விடுங்க, கடைசி 5 வருஷத்தில் ரோஹித் சர்மா அடிச்சு 50 கணக்கு எவ்வளோ தெரியுமாங்க? 2 இல்லை 5 வருஷத்தில். அதனால தான் அவங்க யோசிச்சாங்க, இல்லை இவர்கிட்ட கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது, நமக்கு அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஆக்ஷனும் இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பிளேயர் ரிட்டைன் பண்ணுறது மெகா ஆப்ஷன் இருக்குது, ஸோ பிளேயர் ரிட்டைன் பண்ணுறது வந்துட்டு நம்ம நல்ல பிளேயராக நம்ம வந்துட்டு ஹர்திக் பாண்டியா எடுக்கலாம். எனக்கு வந்து இந்த பேட் ரெக்கார்டை ஒரு போர் தான் இப்போ இல்லைன்னு அது சமாளிக்க முடியாது. பட் ஒரு கேப்டன்சி ரெக்கார்டு ஆல்மோஸ்ட் தோனியோட அவருக்கு ஈக்குவல். ஏன்னா தோனி வந்து ஒரு 16 இயர்ஸில் 5 கப் அடிச்சார், இவர் 10 இயர்ஸில் அந்த கப் அடிச்சிட்டாரு. அண்ட் முக்கியமான ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு கேப்டன்ஷிப் எப்படின்னா லாஸ்ட் சீசன் அந்த ஒரு டெட் டீம் அந்த பவுலிங் வச்சுக்கிட்டு இந்த சீசன் வந்தாலும் அடிதான் வாங்குவாங்க, யாராலையுமே அதை வச்சு கப் பிளே ஆஃப் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி டீம் வச்சுட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் தான் லைக் வந்து ஒரு திஸ் இஸ் மும்பை இந்தியன்ஸ், திஸ் இஸ் ஸ்பாட்டா அந்த மாதிரி ஒரு வைப் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டனை இவங்க கை வச்சுருக்காங்க. ஸோ மூவிங் ஃபார்வேர்டு போகிறது கரெக்டு தான், பட் டூ சூன் எனக்கு தோணுச்சு. லைக் இந்த சீசனை ஒரு டெபுட்டியாக ஹர்திக் பாண்டியா இருந்துட்டு அடுத்த சீசன் வந்துருந்தாங்கன்னா லைக் ஃபேன்ஸ் வின் பண்ணியிருக்கலாம். பட் வந்தாச்சு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் ஹர்திக் பாண்டியானால், அவர் மேட்ச் வின் பண்ணும். இங்கே வந்து மும்பைக்கு இருக்க ஃபேன்ஸ் வந்து எப்படியுமே ரோஹித்துக்கு இருக்க ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, மும்பை டீமுக்காக இருக்கிற ஃபேன்ஸ். ஸோ அல்டிமேட்டாக அவங்களுக்கு வேணுங்கிறது சக்ஸஸ் தான். ஸோ சக்ஸஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மும்பை இந்தியன் ஃபேன்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இவங்க மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த டீமோட இதை வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்க 2 மேட்ச் தோற்றதுனால ஏகப்பட்ட ப்ரெஷர் இவங்க மேலே வந்து 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 தான் இவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க. ஸோ இந்த டீம் வந்துட்டு ஆப்வியஸாக நான் இப்போவும் சொல்கிறேன், குவாலிட்டி டீம் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களால் எனக்கு கொஞ்சம் பவுலிங் வீக் நான் இல்லைங்கள, ஆனால் அது மும்பையில் அந்த வான்கடையில் எவன் போட்டாலும் அடிப்பாடுங்க. அதனால நான் அதெல்லாம் தப்பு பரவாயில்ல நல்லா பரவாயில்ல தான் சொல்கிறேன். சப்போர்ட் தராங்க பும்ராவும் சரி இவனும் சரி. அப்புறம் ஆக்சுவலாக இவங்க ரொம்ப அடி வாங்கினது வந்துட்டு இந்த இவங்க இதனால் இன்ஜுரி இதனால பிரண்டாஃப் சரி மதுசங்கா சரி. ஸோ அவங்களாம் இருந்திருந்தா இவங்களுக்கு ஓப்பனிங் ஸ்பெல் கிடச்சிருக்கும். ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் கிடச்சிருக்கும். மெகன்டாஃப் 2 பேருமே ஓப்பனிங் ஸ்பெல் போகிறவங்க தான். அது ஓப்பனிங் ஸ்பெல் கிடச்சிருந்தா வைங்களேன். பும்ரா வந்துட்டு டெத்து போட்டிருக்கான். டெத்து ஐ மீன் முன்னாடி வந்து போட்டுட்டு டெத்து வந்துட்டு நிறைய கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஆக்சுவலி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா வந்து ஏன் பும்ரா ஓப்பனிங் தரலன்னு. ஏன்னா பும்ரா வந்து நீங்கள் கப் அடிச்ச சீசன் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங் 1 ஓவர் தான் போடுவார், 4வது ஓவர் 6வது ஓவர் தான் போடுவார். அதுக்கடுத்து 10th ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர், டெத்தில் 2 ஓவர். ஏன்னா ஓப்பனிங் எங்களுக்கு விக்கெட் டேக்கர் வந்து போல்ட் இருந்திருக்காரு. ஸோ இந்த தடவை அதே டைம்ல தான் ஃபாலோ பண்ணலாம் போயிருக்காரு. பட் போல்ட் மாதிரி பிளேயரில் முன்னாடி பார்த்தாங்க, ஆக்ஷனில் எடுத்தாங்க அந்த பிளேயர் இன்ஜுரி உள்ளே வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஜிடியில் விக்கெட் எடுத்தாரு. ஆனால் ஜிடியில் வந்து சப்போர்ட்டிவ் ரோல் தான் கொடுத்தாரு. சமி அந்த சைட் போனாலும் இவருக்கு இங்கே விக்கெட் விழுந்துட்டு இருந்துச்சு. இங்கே அந்த அப்படியெல்லாம் இவரையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஸோ அப்படியே கேட்ச் இருந்தாலும் இந்த டிம்டேவில் 2 கேட்ச் விட்டார் ஒரு ஸ்பெல்லில். ஸோ வந்து ஹர்திக் பாண்டியா செட்டில் ஆகிட்டாலும் கொஞ்சம் பெட்டராக கேப்டன் பண்ணுவார். பட் இந்த ஒரு இன்டர்னலாக ஒரு வார் இருக்குது, அது முடிச்சிட்டாங்கன்னா வெளியேறதுலாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த டீம்லேருந்து நான் ரோஹித் சர்மா போயிடுவார்னு எதிர்பார்க்குறேன். இந்த பார்க்கல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு பும்ராவும் போயிடுவான்னு நினைக்கிறேன். பும்ரா வந்து அவரும் ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக பும்ரா வந்துட்டு 11 கோடிக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன். 12 கோடியா ரிட்டைன்? அதான் இதில் ரிட்டைன் பண்ணி எடுத்தாங்க 12 கோடி. ஆனால் 12 கோடிக்கு வருத்த மாதிரியா இருக்குது. அவரெல்லாம் தாராளமாக 20 கோடி கொடுக்கலாம். விசிஸ்டாக்கு நாங்கள் 24 க்ரோஸ் கொடுத்தோம். மும்ரா இன்னும் 6 க்ரோஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மும்ரா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனில் ஃபஸ்ட்டாக எடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. எடுத்தாங்கன்னா அவர் மும்பையில் இருப்பார், எடுக்கலைன்னா அவர் கண்டிப்பாக வெளியே எங்கேயாச்சும் போவாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கேப்டன்ஷிப் தான் அமௌண்ட் வந்து பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தாலும் செகண்ட் ஆப்ஷன் எடுத்தாலும் மும்பையோட அமௌண்ட் பிரச்சனையே இல்லை.
அங்கே கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் வந்துட்டு என்னன்னா இன்னும் இப்போ வந்து 100 crores தானே, 100 crores தான் அவங்க டீம் எடுத்தே ஆகணும். ஸோ ட்ரேடு இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க அவங்க 100 crores தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்கை 8 crores கொடுத்துருக்காங்க. அப்படி தான் எடுத்தாங்க. அதான் டீம் பிளேயர்ஸ் அதான் என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு அதான் ஸ்கை 8 crores கொடுத்தாங்க. ஸ்கை 8 crores பிளேயரா. ஸோ வந்து உம்ராக்கு வந்து அமௌண்ட் எப்பயுமே மேட்டர் வந்திருக்காது மும்பையில் இருக்கும்போது. ஸோ வந்து இவருக்கு நான் சொன்னல நல்ல டீம் சாப்பிடணும், அது இதுதான். அது ஒரு இன்னும் 3 இயர்ஸாக ஒரு பிரைம் ஃபாஸ்ட் பவுலர் வேறு. ஸோ 36 மேலே அவர் பவுலிங்லாம் பெருசு இந்த மாதிரி போட முடியாது. ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு சீசன் கேப்டன் ஆகி கப் அடிக்கிறதுலாம் அவருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ ஐ கெஸ் அவர் இந்த மாதிரி சிஎஸ்கே இனிமேல் போகிறது கஷ்டம். ருத்ராஜ் கேப்டனு. ஸோ ஆர்சிபிக்கு கேப்டன்சி ஓப்பனாக இருக்குது, கேகேஆருக்கும் ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரேயஸ் 45 பால் 50 போகிறாரு. கேகேஆருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் பெண்டிங். ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அந்த டீம் ஆல்மோஸ்ட் வேற லெவலில் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை வெளியே போகிறதா இருந்ததுன்னா பஞ்சாபு, ஆர்சிபி இந்த 2 டீம் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஜிடி போக மாட்டேன். கில் கேப்டன்ஷிப்லாம் எடுக்க முடியாது, மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. பிரின்ஸுங்க அவர். அப்படி இந்த 2 டீம் தான். பஞ்சாபுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன்சி வேணும், கண்டிப்பா வேணும், பிளேயரே வேணும். ஸோ அந்த மும்பை டீம் வந்து குவாலிஃபை ஆகுதுன்னு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மும்பையோட ஹிஸ்ட்ரி அப்படி தான் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது எங்களுக்கு புதுசு இல்லை. ஸோ மேபி எங்களுக்கு மும்பைக்கு அடுத்து சிஎஸ்கேக்கு அடுத்து உள்ள சான்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் மும்பை தான். நான் ஏன் சாமி இன்னைக்கு பிட்டு போதுமா?